எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து மட்டன் மசாலா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நம்ம எல்லாமே மசாலா அப்பவே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு சேர்க்க போறோம். இங்கே நான் வந்து 1/2 கிலோக்கு மட்டன் வாங்கியிருக்கேன். மட்டன் வாங்கிட்டு மட்டனை நல்லா கழுவணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கவுச்ச ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு 3 தடவை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் வந்து 4 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி விதைகள் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, காஞ்ச மிளகா 5லேருந்து 7 வரைக்கும் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து நாம் வந்து கொஞ்சம் இஞ்சி ஒரு பெரிய துண்டும், ஒரு வெள்ளைப்பூடு ஒரு 6-7 பல், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கசகசா 1 டீஸ்பூனுக்கு, உப்பு தேவையான அளவு. முதல்ல அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கொட்டிடுங்க. நான் இங்கே மஞ்சள் கட்டியே எடுத்துருக்கனால அதை அரைக்கிறேன். மஞ்சள், கசகசா, கொத்தமல்லி, ஜீரகம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு. இதுக்குள்ள இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. லைட்டாக ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், லைட்டாக தெளிச்சு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இருக்கு இல்லையா, கழுவி வச்சுருக்க மட்டன், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், உப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லையா, இதை சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இந்த மசாலா அந்த கறியில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்க்காமல் நீங்கள் இதை குக்கரை மூடி போடுங்க. மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் வரை நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு அந்த சவுண்டு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ ஆவியும் அடங்கினனால இதை ஓப்பன் பண்ணுறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளக்க தண்ணியும் இல்லை, நம்ம மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது தாளிக்க வேண்டிய பொருட்கள் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட வச்சதுக்கப்புறம் அதில் வந்து இந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது தாளிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம தாளித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் இருக்க அந்த கறியை கொட்டிட்டு இந்த கறியில் இருக்க கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி போகிற அளவு நல்லா வதக்கி எடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே போயிடுச்சு, நல்லாவே வதங்கிடுச்சு, நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த மட்டன். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது இப்போ எடுத்துடலாம். இப்போ நமக்கு மட்டன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரசம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது வெரைட்டி ரைஸ் வச்சா கூட அதுக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷன் இது. இதோட நீங்கள் வந்து இட்லி, ஆப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸு சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.